ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினால் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேலைக்காக கர்த்தருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்குகிறேன். கனத்திற்குரிய பாஸ்டர் சொன்னதைப் போல இந்த நாள் பெண்டெகோஸ்தே நாளிலிருந்து உலகம் முழுவதும் நினைவு கூர்ந்து விசேஷித்த ஆராதனை நடக்குகிற ஒரு ஞாயிறு. ஆகையால் பெண்டெகோஸ்தே குறித்தே செய்தி அளிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தோடு இடைப்பட்டார். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு நம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்மை பலப்படுத்துவாராக என்று ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. தேவனுடைய வார்த்தைகளை இணைந்து தியானிப்பதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் கூட நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்கள் தெய்வம் எங்கள் நடுவே உலாவிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உங்கள் வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆவலாய் காத்திருக்கிறோம். பெண்டெகோஸ்தே நாளில் வல்லமையாய் இறங்கின ஆவியானவர் ஒரு விசை கூட எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக ராஜா. ஆதியில் ஜலத்தின் மேல் அசைவாடினவர் ஒரு விசை கூட எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. உங்கள் பிரசன்னத்தால் சபை நிறைந்திருக்கட்டும். உங்கள் சத்தத்தால் ஒவ்வொருவரும் பலப்படட்டும். உங்கள் தொடுதலினால் உம்முடைய பிள்ளைகள் பலனடையட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அற்பமான அடியேனை மறைத்து பலவீன பாத்திரமாகிய அடியனில் தேவ பலன் தந்து தேவாவியானவர் பேசுவீராக. என்னுடைய உதடுகளை தொடுங்க ராஜா. என்னுடைய நாவை பலப்படுத்துங்க ராஜா. வருகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாயிருக்கட்டும். அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பெந்தெகோஸ்தின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய சத்தத்திற்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் அறிந்ததின் விதமாக பெண்டெகோஸ்தே என்றாலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாஸ்டர் ஐயா சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை மாத்திரம் சுருக்கமாய் இன்றைக்கு தியானிக்க நான் கர்த்தருக்குள் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் யாராவது வாசித்து உதவலாமா? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண்டெகோஸ்து நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் பரலோகத்தில் இருந்து பூமிக்கு மேல்மாடி வீட்டுக்கு இறங்கி வந்த பொழுது நடந்தவைகளே தான் வேதத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். பெண்டெகோஸ்தே என்னால் என்ன சுருக்கமாக பாஸ்டர் ஐயா அவர்கள் சொன்னார். ஆனால் இந்த பெண்டெகோஸ்தே நாள் வந்தபோது என்று அப்போஸ்தலர் 2 ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்னதாகவே இந்த பெண்டெகோஸ்து இருந்து கொண்டிருந்தது என்று மிக தெளிவாய் நம்மால் கண்டு கொள்ள முடியும். பழைய ஏற்பாடு காலத்திலேயே பெண்டெகோஸ்து பண்டிகை உண்டு. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பண்டிகை. 50வது நாள் என்று சொன்னார்கள். எதிலிருந்து 50வது நாள்? இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பந்தியை ஏற்படுத்தின பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள். அதிலிருந்து 3வது நாள், அடுத்த நாள் அவர் மரித்தார். 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். 40 நாள் இந்த உலகத்தில் இருந்து 40வது நாள் பரலோகத்திற்கு ஏறி சென்றார். 50வது நாள் பெண்டெகோஸ்தே நாள். அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆகையால் தான் இந்த பெண்டெகோஸ்தே என்பது பழைய ஏற்பாடின் பண்டிகை என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை வாசித்து வேதத்தில் இருந்து சுற்றி காட்டி கடந்து செல்ல விரும்புகிறேன். உபாகம புத்தகம் 16வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள் கூட வாசிக்கலாம். உபாகமம் 16, 10, 11, 12 வசனங்கள் வாசிக்கலாமா? பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்ததுன்னு. அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும்
உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். தேங்க்யூ. மிக தெளிவாக தேவனுடைய கட்டளை அந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 50வது நாள் பண்டிகை அல்லது 7 வாரங்கள் முடிகிற பண்டிகை, அறுப்பின் பண்டிகையிலிருந்து பஸ்கா பண்டிகையிலிருந்து 7 வாரங்கள் முடியும் பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும், உன் வேலைக்காரர்களும், உன்னுடைய இடங்களில் வேலை செய்கிறவர்களும், உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும், உன்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் ஒட்டுமொத்தமாய் தேவாலயத்திற்கு வந்து காணிக்கையை செலுத்த வேண்டும். அதுதான் பெண்டெகோஸ்தின் பண்டிகை. யாத்திரையாகம புத்தகத்திலே இதை பார்க்கலாம். 34வது அதிகாரத்தின் 22வது வசனத்திலே உண்டு. தேவன் அதே காரியத்தை திரும்பவும் சொல்லுகிறார். வாரங்களின் பண்டிகை, அதாவது 7 வாரங்கள் முடிகிற வாரங்களின் பண்டிகையில் நீ இப்படியாய் தேவ பிரசன்னத்தில் ஆலயத்தில் கூடி வந்து ஆராதிக்க வேண்டும். ஆகையால் தான் அந்த பண்டிகை ஜனங்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அதுதான் பெண்டெகோஸ்து பண்டிகை. ஜனங்கள் ஒட்டுமொத்தமாய் தங்களுடைய முழு குடும்பத்தாரோடும் தங்களுடைய ஊரில் உள்ள அத்தனை ஜனங்களும் சேர்ந்து தேவாலயத்தில் பண்டிகைக்காக கூடி வந்திருக்கிற நாள் அதுதான் பெண்டெகோஸ்து பண்டிகை. அந்த நேரத்தில் தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கொண்டாடி தேவனுக்கென்று வழிபாடுகளையும் காணிக்கைகளையும் செலுத்தி கொண்டிருந்த வேளையில் 120 பேர் பக்கத்தில் ஒரு மேல்மாடி அறையிலே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்களா? இவர்கள் சபையின் சட்டதிட்டங்களுக்கு சற்று மாறாக, சபையின் கட்டுப்பாடுகளுக்கு கொஞ்சம் விலகி அவர்கள் மறுபடியுமாய் போய் தேவ பிரசன்னத்தில் இயேசு வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவருக்காக மேல்மாடி அறையிலே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்களா என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, வெளிப்படுத்துகிறது. அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த இடத்திலே தான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் ஊற்றினார். சட்ட திட்டங்களில் இருந்து மாறுபட்டு சில இடங்களில் சில நேரங்களில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி காத்திருக்கிற தேவ ஜனம் இன்றைக்கும் உண்டு, அன்றைக்கும் உண்டு. அவர்களுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். பல இடங்களிலும் பல சட்ட திட்டங்கள் உண்டு. இப்படி தான் நடக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய சபையின் ஒழுங்கு, இதை விட்டு போகக்கூடாது என்று சொல்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் தேவ ஆவியானவர் நடத்துகிற விதம் சில நேரங்களில் வித்தியாசமாயிருக்கும். அவருடைய திருச்சித்தத்தின்படி ஆசரிப்பு நடக்குகிற ஆலயத்தில் இருந்து விலகி மேல்மாடி அறையிலே பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்திருக்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருக்க ஆவியானவர் உந்தினபடியால் 120 பேர் போய் மேல்மாடியில உட்கார்ந்து தனியா ஜெபித்து கொண்டிருந்தார்கள். கேட்கலாம், இவங்க என்ன தனியா பிரி வைக்கிறாங்களா? இவங்க தனி சபையா? இவங்க தனி குழுவா? இவங்க ஏன் ஆசாரியர்கள் நடத்துகிற ஆராதனையில் இல்லை? இவங்க ஏன் தனியா போறாங்க? அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில் தான் உண்டு. ஆவியானவர் சொன்னார், நாங்கள் கீழ்ப்படுகிறோம், அவ்வளவுதான். கர்த்தருடைய ஆவியானவர் கட்டளையிட்டார், நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அவர்கள் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த இடத்தில் பரலோகத்தின் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவரை கர்த்தர் அனுப்பினார். தேவ ஆவியானவர் இறங்கி வந்து அந்த இடத்தில் வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். அதற்கு முன் இல்லாத அனுபவம், அந்த நாளிலே புதிதாக அனுபவிக்கிற ஒரு அனுபவம். ஆகையால் தான் 2வது அபிஷேகத்தை குறித்து, ஆவியானவரை குறித்து, பெண்டெகோஸ்தின் அனுபவத்தை குறித்து பேசும் பொழுது வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வரும் பொழுது முன் இல்லாத அனுபவங்களில் கர்த்தர் நடத்தலாம். அது அவருடைய திருச்சித்தம். இது எப்படி நடக்கும், அல்லது இது என்ன காரணத்தினால நீங்க இப்படி சொல்றீங்க, இது இப்படிதான் இருக்குமா, இது அப்படிதான் இருக்குமா, எந்த கேள்விக்கும் எங்களிடத்தில் பதில் இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான் உண்டு. எங்களை அபிஷேகித்த ஆவியானவருடைய திருச்சித்தம் இதுவாய் இருக்கிறபடியால் அவர் எங்களை இப்படிதான் நடத்துவார். ஒரு சிலரை வேதாகமத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் அனுப்பலாம், ஒரு சிலரை ஜெபிக்க கர்த்தர் அனுப்பலாம், ஒரு சிலருக்கு தரிசனங்கள் கொடுக்கலாம், ஒரு சிலருக்கு அந்நிய பாஷை கொடுக்கலாம், ஒரு சிலருக்கு வெளிப்பாடுகள் கொடுக்கலாம், வித்தியாசமான விதங்களில் நடத்தலாம். இது எப்படி என்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் உண்டு. அவருடைய திருச்சித்தம், எங்களுடைய விருப்பம் அல்ல. ஆவியானவர் இறங்கி வந்த நாளில் பிரத்யட்சமாய் கண்களுக்கு முன்னதாய் காணப்பட்ட 2 காரியங்களை இன்றைக்கு நாம் அதிகமாய் தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் இடைப்பட்டார். முதலாவதாக 2வது வசனம் அப்போஸ்தலர் 2:2 நாம் வாசிக்கிறோம். அங்கே முதலாவது என்ன நடந்ததா வாசிக்கலாமா? 2:2. பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல
வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி ஆ. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஒரு சத்தம் உண்டாகி வானத்திலிருந்து, அந்த சத்தம் என்ன சத்தம்? பலத்த காற்றடிக்குகிற சத்தம். அந்த பலத்த காற்று எங்கே இறங்கினதா? இவர்கள் உட்கார்ந்திருந்த வீட்டுக்குள் இறங்கி வந்தது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? காற்று அடிச்சா வெளியே அடிக்கலாம், வீட்டுக்குள்ளேயே காற்று அடிக்கும். இப்ப வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, வெளியே காற்று இல்லை, வீட்டுக்குள்ளேதான் இப்ப காற்று அடிக்குது, வெளியே காற்றே கிடையாது. வீட்டுக்குள்ளே இவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்தில் பலத்த காற்று வீச ஆரம்பித்தது. அந்த காற்றின் சத்தம் அல்லது காற்றின் பிரசன்னம் அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காற்று என்ன? இதை அறியாமல் நம்ம போகக்கூடாது. அடிக்கடி நம்ம சொல்றோம், பெண்டகோஸ்துன்னா அன்னைக்கு பெரிய காற்று அடித்தது, அன்னைக்கு அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வந்தது, ரெண்டு உண்மைதான். ஆனால் என்ன இவைகள் என்பதை அறிய வேண்டும். ஆகையால் தான் ஆவியானவர் அந்த காரியத்தை பேசிக்கொண்டே இருந்தார். தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது ஒரு பலத்த காற்று வீட்டுக்குள் வீச ஆரம்பித்தது. அந்த காற்றை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். ஒரு இடத்தை சுற்றி காட்டி அல்லது ஒரு சில இடங்களை சுற்றி காட்டி கடந்து செல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11வது வசனம். அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். ஏலியாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஏலியாவே நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்னதாக பர்வதத்தில் நில். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் பர்வதங்களை பிளக்குகிறதும் கண்மலைகளை உடைக்குகிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னையா இந்த காற்று? கர்த்தர் சொல்லுகிறார், ஏலியாவே நீ ஒளிந்திருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து பர்வதத்தின் மேல் நில், நான் உனக்கு தரிசனமாக போகிறேன். ஏலியா கீழ்ப்படிந்தான், இறங்கி வந்தான். அப்பொழுது கண்மலைகளை பிளக்குகிற ஒரு காற்று, பர்வதங்களை அசைக்குகிற ஒரு காற்று ஏலியாவுக்கு முன்னதாக வீச ஆரம்பித்தது. இந்த காற்று தான் தேவாதி தேவனுடைய பிரசன்னம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெந்தெகோஸ்து நாளிலே ஊதின காற்று என்ன? என் தேவனுடைய பிரசன்னம். அவர் இறங்கி வருகிற இடத்தில் அது வல்லமையாய் கடந்து வரும், பலத்த காற்றாய் கடந்து வரும். அது கண்மலைகளை பிளர்க்கிறதா இருக்கும், அது பர்வதங்களை அசைக்கிறதா இருக்கும். முடியாது என்றும் ஆகாது என்றும் அசையாது என்றும் கூடாது என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிற இடங்களில் அசைவை ஏற்படுத்துகிற கர்த்தருடைய பிரசன்னத்தின் காற்று பெந்தெகோஸ்து நாளில் இறங்கினதை போல இந்த கடைசி நாட்களிலும் ஊத கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெந்தெகோஸ்து நாளிலே இறங்கின காட்சி என்ன? அது வேறொன்றுமல்ல, தேவாதி தேவன் அறைக்குள் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஏலியாவுக்கு முன்னதாக வீசின அதே காற்று இந்த ஜனங்கள் அமர்ந்திருந்த இடத்தில் வீச ஆரம்பித்தது. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம். இயேசு சொன்னார், God is a spirit. தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆகையால் மனுஷனுடைய கண்களால் அவரை பார்க்க முடியாது. கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அதிர்சனமான தேவனுடைய தற்சரூபம், கண்களால் பார்க்கக்கூடாத தேவனுடைய இன்விசிபிள் காட், அவருடைய தற்சரூபம். அவர் ஆவியாய் இருப்பதினாலே அந்த ஆவியாகிய தேவனை மனுஷனுடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாதுதான். ஆனால் அவர் காற்றாய் இறங்கி வருவார். அவருடைய பிரசன்னத்தில் பலத்த காற்றின் வல்லமை உண்டு. யாத்திரையாகம புத்தகத்தில் செங்கடலை பிரித்த இடத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். 14வது அதிகாரம் யாத்திரையாகமம் 14. மோசையை பார்த்து தேவன் சொன்னார், மோசையே உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிரித்து விடுன்னு சொன்னார். மோசையும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தம்முடைய கரங்களில் இருக்கிற கோலை செங்கடலுக்கு நேராய் நீட்டினான். யாத்திரையாகமம் 14வது அதிகாரம் 21வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, மோசே தம்முடைய கரத்தில் இருந்த கோலை நீட்டின உடனே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மோசே விசுவாசத்தினால் கர்த்தருடைய வார்த்தையின்படி தம்முடைய கரத்தில் இருக்கிற கோலை நீட்டின உடனே அங்கே இறங்கி வந்தது என்ன? சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவன் வெளிப்பட்டார். அவருடைய பிரசன்னத்தின் காற்றினால் செங்கடல் இரண்டாய் பிரிந்து நின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் செங்கடலை பிரித்ததை ஒழிய மோசையின் வடியோ அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படுகிற ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படும் பொழுது அடிக்குகிற ஒரு பலத்த காற்றுண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தான் யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் நிக்கோதேமுவினிடத்தில் பேசும் பொழுது இயேசு சொன்னார், ஆவியில் பிறந்தவன் காற்றை போல இருப்பான். அது எங்கிருந்து வருகிறது என்றோ எங்கே என்றோ உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியும், அதனுடைய கிரியைகளை உங்களால் பார்க்க முடியும். பலத்த வல்லமையுடன் ஒரு பலத்த காற்று. அதுதான் வேதத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். மலைகளை பர்வதங்களை அசைக்கக்கூடிய காற்று, குன்றுகளை மாற்றக்கூடிய காற்று. அதனுடைய பலம், அதனுடைய வல்லமை ஒருவராலும் விவரிக்க முடியாதது. அந்த காத்து தான் அன்னைக்கு மேல்மாடி வீட்டில் இறங்கி வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே இறங்கி வந்தார். அது ஆச்சரியமா இருக்கும். நான் ஒரு விஷயம் நம்முடைய இதே சபையிலே கூட நான் சொல்லி இருந்த ஞாபகம் இருக்கிறது. அநேக வருஷங்களுக்கு முன், கிட்டத்தட்ட 30 வருஷம் பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன், வருஷங்களுக்கு முன் கோயம்புத்தூரில் காருண்யா பல்கலைக்கழகத்தில் சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்து ஊழியக்காரர்களுக்காய் கூட்டங்கள் நடத்தும் பொழுது அந்த கூட்டத்தில் பங்கு பெற்று கொண்டிருந்தேன். அநேகர் அபிஷேகத்தில் நிரம்பி இரவும் பகலும் அந்நிய பாஷையில், பாஸ்டர் ஐயா சொன்னதை போல அந்நிய பாஷையில் தொடர்ந்தே பேசிக்கொண்டிருந்தார்கள், ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். மிகவும் ஆச்சரியமான நாட்கள். கேரளாவில் இருந்து வந்த ஒரு சகோதரன், அவர் ஒரு வங்கியின் மேனேஜர், மாத்யூ என்று அவருக்கு பெயர். நானும் கேரளாவிலிருந்து வந்ததுனாலே அவர் என்கிட்ட கொஞ்சம் அதிகமாக ஒட்டிக்கிட்டார். மலையாளத்தில் பேசலாமே, அவருக்கு தமிழ் தெரியாது, அதனால கொஞ்சம் அதிகமாக ஒட்டிக்கிட்டார். அவர் என்கிட்ட அடிக்கடி கேட்பார், எல்லாரும் இந்த அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, எனக்கு ஏன் இல்லை, நான் மட்டும் பேச முடியலையே, அப்போ இதெல்லாம் உள்ளதா இல்லையா, எனக்கு ஒன்றுமே புரியல, ஆச்சரியமாக இருக்குது, நானும் தான் ஜெபிக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது. அவருக்கு விளக்கம் சொல்ல தெரியல. ஆனால் ஒரு நாள் அவரிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மதிய உணவு வேளையில் தான் அவர் வந்து இதே கேள்வி திரும்பவும் கேட்டார். இன்னைக்கு என்ன பிரதர், என்ன நடக்குது, எல்லாரும் அபிஷேகத்தில் குதிக்கிறாங்க, நான் மட்டும் வேடிக்கை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என்ன நடக்குது? நான் அவர்கிட்ட கேட்டேன், மன்னிக்கப்படாத ஏதாகிலும் பாவம் உங்கள் வாழ்க்கையில் உண்டா? கர்த்தருடைய ஆவியானவர் வந்து செயல்பட முடியாதபடி உங்களுடைய உள்ளத்திலே ஏதாகிலும் தவறான காரியங்கள் உண்டா? நீங்களே சோதித்து பாருங்கள். அவர் உணவு வேளையிலே யோசித்து கொண்டே இருந்தார். அதன் பின் எனக்கு சொன்னார், ஒருவரிடத்தில் சண்டை போட்டு தான் இருக்கிறேன், மிக கோபமாக இருக்கிறேன், அது அங்கே கேரளாவில் தான். அவரை நான் பழி வாங்கணும்னு இருந்தேன், அவர் என்கிட்ட கோபத்தில் தான் இருக்கிறாரு, அதை தவிர வேற ஒன்று என் நினைவுக்கு வரல. அவரை பழி வாங்குவேன், உன்னை நான் விடமாட்டேன்னு அவர்கிட்ட நான் சவால் விட்டு இருக்கிறேன். அந்த ஒரு காரியம் இப்பொழுது என்னை தூக்கப்படுத்த, அதுதான் உண்டுன்னு நான் சொன்னேன். அவரிடத்தில் நீங்கள் ஒப்புரவாகணும். அப்போ அவர் கேட்டார், எப்படி ஒப்புரவாக முடியும்? நான் இங்கே தானே இருக்கிறேன், அன்றைக்கி மொபைல் ஃபோன் எல்லாம் கிடையாது. அவர் சொன்னார், நான் இங்கே தானே இருக்கிறேன், காருண்யாவில் கோயம்புத்தூரில் தானே இருக்கிறேன், எப்படி ஆக முடியும்? யோசித்தோம், ஒரு பரிகாரத்தை சொன்னேன், ஒன்று செய்யுங்க, ஒரு லெட்டர் எழுதி விளக்கமாக எழுத வேண்டியது எல்லாம் எழுதி, மனப்பூர்வமாக உங்களை மன்னிக்கிறேன், நீங்கள் என்னை மன்னிங்கன்னு சொல்லி நீங்கள் அவருக்கு அனுப்பிவிடுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்றேன். இந்த சகோதரன் போய் எழுதினார், எனக்கு அது தெரியாது. இவர் வீட்டு அறைக்குள்ளே போய் உட்கார்ந்து திடீர்னு லெட்டர் எழுதினார். மதியத்திற்கு மேலே மறுபடியுமாய் கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுது இவர் அந்த லெட்டரை எழுதி காருண்யா பல்கலைக்கழகத்தினுடைய தபால் பெட்டியில் கொண்டு போய் தபாலில் போட்டுவிட்டு அவர் இந்த கூட்டத்துக்கு வந்தார். வந்து உட்கார்ந்தது தான் உண்டு, பலத்த காற்று அவர் மேல் வீச ஆரம்பித்தது. உட்கார்ந்திருந்த இடத்தில் இருந்து கீழே விழுந்தார். மாத்யூ தரையில விழுந்து புரள ஆரம்பித்தார். என் பக்கத்து சீட்ல தான் பிடித்து நிறுத்தலான்னு முயற்சித்த முடியல. ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாத வல்லமை. புரண்டு 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 ரொம்ப தூரம் போனார். அநேக வாலண்டியர்ஸ், வாலிபர்கள் வந்து ஒரு அளவுக்கு அவரை கட்டுப்படுத்தினார். சாயங்கால வேளையில கேட்டேன், மாத்யூ, வாட் ஹேப்பன் டு யூ, என்ன நடந்தது? மாத்யூ சொன்னார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் லெட்டர் எழுதினேன், தபால் பெட்டியில போட்டேன், வந்து உட்கார்ந்தேன், ஒரு பலத்த காற்று பிரதர், அந்த காற்று என்ன தள்ளினது எனக்கு தெரியும், கீழே விழுந்து விட்டேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், அப்புறம் எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த காற்றுக்கு நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் பென்னிஹின்
உலகம் கண்ட மிகப்பெரிய குணமாக்கும் வல்லமையுடைய தேவ ஊழியர் பெங்களூர் பட்டணத்தில் வந்து கூட்டங்கள் நடத்தும் பொழுது அவர் கையசைத்தால் மக்கள் கீழே விழுகிறார்கள். நாங்கள் அதற்கு குடும்பமாய் போயிருந்தோம், சாட்சிகளாய் இருக்கிறோம். என்னுடைய அண்ணனுடைய மனைவி, என்னுடைய அண்ணி அந்த கூட்டத்தில் கொயரில் பாட எழுந்தாங்க. அவங்க பென்னிஹின் பாஸ்டனுடைய ஸ்டேஜுக்கு வலது பக்கம் பெரிய கொயர் அவங்க நின்று பாட்டு பாடிக்கொண்டிருந்தாங்க. பிரசங்கத்தின் நடுவில் பாஸ்டர் பென்னிஹின் சொன்னார், the mighty anointing is upon me, வல்லமையான அபிஷேகம் என் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது சொல்லி அவர் சொன்னார், கொயர் உங்களுக்கு அனுபவிக்க வேண்டாமா என்று சொல்லி கொயருக்கு நேராய் கையை வீசினார். 1500 பேர் கொண்ட கொயர் அப்படியே காத்தில் அடிபட்ட வாழையை போல கீழே விழுந்தார்கள். நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம், ஆச்சரியம் அடைந்தோம். இந்த 1500 பேர் கீழே விழுவதற்கு காரணம் என்ன? கூட்டம் முடிந்தது, நாங்கள் வீட்டுக்கு திரும்பினோம். அண்ணியின் இடத்தில் கேட்டேன், அண்ணி சத்தியம் சொல்லுங்க அண்ணி, என்ன நடந்தது, எப்படி நீங்க விழுந்தீங்க, உண்மையே சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, ஒண்ணுமே சொல்ல தெரியல. பென்னிஹின் பாஸ்டர் சொன்னார், அபிஷேகம் என் மேல் இருக்கிறது, நீங்க அனுபவிக்க வேண்டாமான்னு கையை நீட்டினார். அவர் கையை நீட்டின உடனே ஒரு காற்று வீச ஆரம்பித்தது. அந்த காற்றின் வல்லமையினால் நாங்கள் கீழே விழுந்தோம். அவ்வளவுதான் தெரியும். இந்த காற்று என்ன? இந்த காற்றை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அது காத்திருக்கிற ஜனங்களின் மேல் பரத்திலிருந்து இறங்கி வருகிற தேவனுடைய காற்று, வல்லமையாய் இறங்குகிற காற்று, விசுவாசிகளை நிரப்புகிற காற்று, வீடு முழுவதும் நிரம்பின காற்று, வெளியே வீசுவதில்லை. ஆகையால் தான் ஜெப வேளைகளில் சில தேவ பிள்ளைகள் தங்களை அறியாமல் கரங்களை அசைக்கிறார்கள், கால்களை உதைக்கிறார்கள், தலையை அசைக்கிறார்கள், உடம்பு நடுங்குகிறது. இவனுக்கு பைத்தியமோ கோளாரோ என்னமோன்னு நினைக்கிறவர்கள் மத்தியிலும் கட்டுப்படுத்த முடியாத தேவ வல்லமையினால் நிரம்பி குதிக்கிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், பாடுகிறார்கள். என்ன நடக்குகிறது? ஒரு பலத்த காற்று, அது கீழே எங்கேயும் விடமாட்டேங்குது, என் மேலே தான் விழுந்துட்டு இருக்கு. அந்த காற்றின் வல்லமையினால் நான் அசைக்கப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் பெந்தெகோஸ்து நாளில் நடந்த முதலாவது அனுபவம். தேவனுடைய பிரசன்னமாகிய காற்று, பலத்த காற்று இறங்க ஆரம்பித்தது. அந்த காற்றின் வல்லமை சொல்ல என்னுடைய நாவு போதாது. அந்த காற்றின் வல்லமை வெளிப்படுத்த எனக்கு தெரிந்த எந்த மொழியும் வார்த்தைகளும் போதாது. அது பரலோகத்தின் காற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த காற்று மட்டுமல்ல, அக்கினிமயமான 3வது வசனம் அப்போஸ்தலர் 2:3 அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இந்த அக்கினிமயமான நாவுகள் அப்படி சொன்ன உடனே பொதுவாக நம்ம எல்லாம் நினச்சிருக்கிற நாவுன்னா வாயில் இருக்கிற நாவு, அக்னிமயமான நாவு என்ன இறங்கி வந்துச்சு. இல்லை, ஃப்ளேம்ஸ் ஆஃப் ஃபயர், அக்கினி ஜுவாலை, விளர்ந்திருக்கிற அக்கினி ஜுவாலை. இந்த அக்கினி என்ன? அடைக்கப்பட்ட வீட்டில் மேல்மாடி அறையில் இவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இறங்கி வந்த அக்கினி என்ன? வேதாகமத்தில் அநேக இடங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் இருந்தே ஆரம்பிக்க விரும்புகிறேன். யாத்திரையாகம புத்தகம் 3வது அதிகாரம். மோசைக்கு முட்செடிகளின் நடுவில் தேவாதி தேவன் தரிசனமாகும் பொழுது 2வது வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அக்கினி ஜுவாலையிலே தேவனுடைய தூதன் நிற்பதை மோசே அறிந்தார். அந்த அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது செடிகளின் நடுவில். ஆனால் அந்த செடிக்கு எந்த கேடும் ஏற்படவில்லை, வாட்டம் ஏற்படவில்லை, எவ்விதமானத்திலும் பாதிப்பும் ஏற்படவில்லை. ஒரு அக்கினி. இந்த அக்கினியை குறித்து பழைய ஏற்பாடு முழுவதும் நம்மால் வாசிக்க முடியும். யாத்திரையாகமம் 40வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்படுகிற நேரத்தில், கானான் தேசத்திற்கு நேராய் போகிற நேரத்தில் தேவ பிரசன்னம் மேகமாய் அவர்களுக்கு மேல் நின்றது. அது பகலில் மேகத்தூணாகவும் இரவில் அக்கினி மதிலாகவும் அக்கினி தூணாகவும் நின்றது. யாத்திரையாகமம் 40வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவாதி தேவனுடைய பிரசன்னம் அக்கினியாய் நின்றது. வேதத்தில் அநேக 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 இடங்களில் உண்டு. ஒவ்வொன்றாய் எடுக்க போனால் நேரம் போதாது. ஆகையினால் தான் சீக்கிரமாய் போகிறேன். என் தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இஸ் a consuming fire.
மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு விசை ஒரு போதகர் தம்முடைய சபை விசுவாசி ஒரு அம்மாவை அழைத்து கொண்டு எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தார். அந்த விசுவாசிக்கு ஒரு பொல்லாத அசுத்தாவி உண்டு. அது வெறுட்டி விடும் பொழுது போகிறதா, அப்புறம் திரும்பவும் பிடிச்சுக்கிறதா, என்னமோ பிரச்சனை போகட்டும். இந்த அம்மாவை அழைத்து கொண்டு போதகரும் போதகர் அம்மாவும் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுங்க, இந்த அசுத்தாவியை துரத்தி விடுன்னு அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. நாங்கள் உட்கார்ந்தோம். நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணால். அவர் சொன்னார், பல முறை துரத்தி விட்டுருக்கிறேன், திரும்பவும் வருது, அதனால தான் இப்போ உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். நாங்கள் உட்கார்ந்தோம். எங்கள் வீட்டில் தரையில் ஒரு பாயை போட்டு உட்காருங்கன்னு சொல்லி அந்த அம்மா முதல்ல உட்கார்ந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு அந்த அம்மாவுக்கு, அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. பாஸ்டர் உட்கார்ந்தாங்க, எல்லாரும் உட்கார்ந்தாங்க. நானும் அங்கே முழங்கால் படி போட்டேன். அதே பாயின் ஒரு ஓரத்தில் முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரியும் நான் ஒரு பலவீன மனுஷன், என் கையில் ஒன்றும் இல்லைங்கிற உண்மை எனக்கு நல்லாவே தெரியும். ஆகையால் வழக்கம் போல ஜெபித்தேன். பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் வாங்க, பலவீனத்தில் உதவி செய்கிறவர் நீங்கள் தானே, என்னால் என்ன செய்ய முடியும்? நம்பிக்கையோடு இந்த பாஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க, ஏதோ நடக்கும்ங்கிற எதிர்பார்ப்போட குடும்பமா வந்திருக்காங்க. நீங்க வாங்க, வந்து அற்புதம் செய்யுங்க, நீங்க வந்து என்னை அபிஷேகிங்க. இந்த அசுத்தாவிக்கு விரோதமாய் நான் வார்த்தைகள் பேசுவதற்கு முன்னதாக, ஜெபிப்பதற்கு முன்னதாக என்ன நிரப்புங்க, அதற்காக ஜெபிக்கிறேன்னு முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று தான் ஜெபித்தேனே தவிர இந்த அம்மாவுக்காய் நான் ஜெபம் பண்ணவே இல்லை. ஆனால் அவ்விதமாய் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கொண்டு வரப்பட்ட அந்த சகோதரி, அசுத்தாவியினால் நடத்தப்படுகிற அந்த சகோதரி பயங்கரமான கூச்சல் போட ஆரம்பித்தது. உட்கார்ந்திருந்த இடத்தில் வீட்டை அசைக்கக்கூடிய கூச்சல் சத்தம். நான் கண் திறந்து பார்த்தேன் என்னன்னு. அப்படியே தான் உட்கார்ந்திருக்காங்க, ஆனால் பயங்கர சத்தம். அந்த சகோதரி சொன்ன வார்த்தை, நீங்க நெருப்புக்குள்ள இருக்கிறீங்க, அக்கினிக்குள்ள இருக்கிறீங்க, அந்த அக்கினி எனக்கு நேராய் வருகிறது, என்னால் இருக்க முடியலையே, நான் போறேன், என்ன விடுங்க, என்ன கதற ஆரம்பித்தது. என்ன இந்த அக்கினி, என்ன இந்த அக்கினி? பரிசுத்த ஆவியானவர் என்று அவருக்கு பேர். பெந்தெகோஸ்து நாளிலே அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கினது. ஹல்லேலூயா! அவர் யார்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவரை குறித்து தான் இயேசு சொன்னார். சொன்னேன் யோவான் 4:24 கர்த்தர் ஆவியாயிருக்கிறார். God is a spirit. கர்த்தர் ஆவியாயிருக்கிறார். தேவனுக்கு ரூபம் இல்லை. பெர்க்மன் செய்ய அருமையாய் பாடினார், ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. அவர் ஆவியாயிருக்கிறார். காற்றை போல இருப்பார், அக்கினியை போல இருப்பார். இதுக்கு ரெண்டுக்கு ரூபமே இல்லை. 2 கொரிந்தியர் 3 புதிய ஏற்பாடில் 2 கொரிந்தியர் 3:17 பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார், கர்த்தரே ஆவியானவர். இனி யாருக்கும் சந்தேகமே வேண்டாம், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தேவன் அக்கினியாயிருக்கிறார். கர்த்தரிடத்தில் இருந்து வருகிற ஆவி, தேவ பிரசன்னமாகிய அக்கினி. 1 ராஜாக்கள் 18 ஏலியா ஜெபம் பண்ணி பரத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்ததை குறித்து நாம் எல்லோரும் அறிந்து இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 18 நேரம் கிடைக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். ஏலியா ஜெபம் பண்ணான், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும் நீர் உண்மையான தெய்வம் என்பதையும் இந்த ஜனங்கள் அறியும்படி காணும்படி எனக்கு பதில் தாங்க, பதில் தாங்க. அதுதான் ஏலியாவினுடைய ஜெபம். 38 வாசித்து பாருங்கள். சத்திய வேதத்தில் விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஏலியா ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே பரலோகத்தில் இருந்து ஒரு நெருப்பு இறங்கி வந்தது, ஒரு அக்கினி இறங்கி வந்தது. அந்த அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்தையும் அதன் மேல் வைத்திருக்கிற பலியையும் அதை சுற்றி இருக்கிற காவாய்களில் உள்ள தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன இந்த அக்கினி? வானத்தை பார்த்தா அக்கினி தெரியாதுங்க, வானத்தை பார்த்தா அக்கினி தெரியாது. ஆனால் மேலிருந்து இறங்கி வருகிற ஒரு அக்கினி உண்டு. அந்த அக்கினி தான் ஏலியா ஜபிக்கும் பொழுது இறங்கி வந்த அக்கினி. அந்த அக்கினி தான் பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கி வந்த அக்கினி. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 29 எபிரேயர் 12:29 வேதம் சொல்லுகிறது, நம் தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Our God is a consuming fire. இது புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, உபாகம புத்தகம் 4 24 பழைய ஏற்பாடிலும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஆகையால் தான் விக்கிரகங்கள் வேண்டான்னு அவர் சொல்றார்.
ஆகையால் தான் உருவங்கள் வேண்டான்னு அவர் சொல்றாரு. அவர் காற்றாய் இருப்பார், அவர் நெருப்பாய் இருப்பார். இது ரெண்டும் தான் அவருடைய தோற்றம், இது ரெண்டும் தான் அவருடைய உருவம். ஆகையால் தான் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கெல்லாம் வரும்பொழுது பரலோகத்தில் சூரியன் கிடையாது, அவரே வெளிச்சமாய் இருக்கிறார். பிகாஸ் அவர் அக்னியாய் இருக்கிறார், அவருடைய நெருப்பு அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் அவரை கண்டவர்கள் எல்லோரும் பெரிய வெளிச்சத்தை தாங்க முடியாமல் கீழே விழுந்து விட்டார்கள். சவுலையும் சேர்த்து சொல்கிறேன். அநேகரை நமக்கு தெரியும், வேதாகமத்தில் உண்டு. எரிகிற அக்னியை போல அவருடைய முகப்பிரகாசம் கண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் தானியேல் 10வது அதிகாரம் 6வது வசனம், தானியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது, அவருடைய முகம் சூரியன் வெளிச்சம் பிரகாசம் கொடுப்பதை விட வெளிச்சமாய் பிரகாசமாய் இருந்தது. தேவ பிரசன்னத்தில் வரும்பொழுது இதையெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்குங்க. நான் அதைத்தான் சொல்லுவேன். பெந்தெகோஸ்து ஞாயிறு மட்டுமல்ல, ஆராதிக்க வரும் பொழுது ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், என் தலைவலி மாத்திரம் மாற்றுகிற தெய்வம் அல்ல, என் பிள்ளைக்கு திருமணம் நடத்தி வைக்கிற தெய்வம் மட்டுமல்ல, என்னுடைய மாட்டுக்கும் ஆட்டுக்கும் உதவி செய்கிற தெய்வம் மட்டுமல்ல, எல்லாம் செய்வாருங்க. அவரால் எல்லாம் கூடும், சந்தேகமே இல்லை, எல்லாம் செய்வார். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் காற்றை போல வருகிறவர், அவர் அக்னியாய் இறங்குகிறவர். அவருடைய வல்லமைக்கு முன் வேற எந்த ஒரு வல்லமையும் இல்லை. ஆகையால் தான் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் ஆணித்தரமாய் பேசுகிறோம். எந்த ஒரு பிசாசும், எந்த ஒரு பேயும், எந்த ஒரு அசுத்தாவியும் தேவ வல்லமைக்கு முன்னதாய் நிற்கத்திராணி உள்ளவைகள் அல்ல. அவைகள் 100க்கு 100 விழுந்து போகிறவைகள், தோற்று போகிறவைகள், பயந்து நடுங்குகிறவைகள். காரணம், எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமை சர்வ வல்லவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அவர் காற்றை போல வீசுகிறவர். அடிக்கடி நான் சொல்லுகிற வேத வசனம் ஏசாயா 28வது அதிகாரம் 2வது வசனம், தேவனிடத்தில் ஒருவர் உண்டு, அவர் கன்மலையை போலவும் சங்கார புசலை போலவும் பெருவெள்ளத்தின் இரைச்சில் போலவும் வல்லமையாய் இறங்கி வருவார். ஸ்தோத்திரம். பெந்தெகோஸ்து நாளிலே அபிஷேகத்திற்காய் ஜெபிக்கிற காத்திருக்கிற தேவ ஜனத்திற்கு சொல்வதற்கு ஆவியானவர் தந்த முக்கியமான செய்தி இதுதான். நீங்க ஆராதிக்கிற தெய்வம் ஏதோ உங்க ஆராதனையை ஏற்றுக்கொண்டு உங்க காணிக்கையெல்லாம் பிடுங்கி உங்களிலிருந்து என்னென்ன கிடைக்கும்னு காத்திருக்கிற தெய்வம் அல்ல. உண்மையிலே சொல்லுகிறேன், பரலோகத்தில் நடக்குகிற ஆராதனைக்கு ஒப்பிடும் பொழுது நம்முடைய ஆராதனை ஒன்றுமே இல்லை. அங்கே என்ன நடக்குகிறதுன்னு அநேகருக்கு தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் நேரம் கிடைக்கும் பொழுது வாசித்து பாருங்க, எனக்கு நேரம் இல்லை. அதனுடைய 14-15 வசனங்கள் சொல்லுகிறது, உலகத்தில் எந்த மனுஷனாலும் எண்ணி தீர்க்க முடியாத திரளான ஜனங்கள் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன் முகங்குப்புற விழுந்து குருத்தோலைகளை கரங்களில் எடுத்து கர்த்தர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரித்து, இரட்சிப்பு எங்கள் தேவனால் உண்டானது என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து பாடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். வான சேனைகள், தேவ தூதர்கள், கோடிக்கணக்கான தூதர்கள் அந்த ஆராதனையில் பங்கு பெற்று தேவாதி தேவனை ஆராதிக்கிறார்கள். கேருபீன்கள், சேராபீன்கள் 2 ரெக்கைகளினால் பாதங்களை மூடி, 2 முகத்தை மூடி, 2 ரெக்கைகளினால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் ஆராதிக்கிறார்கள். 24 மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை அவருடைய பாதத்தில் வைத்து அவரை ஆராதிக்கிறார்கள். பரலோகத்தின் 4 ஜீவன்கள் ஓயாமல் அவரை ஆராதிக்கிறார்கள். அங்கிருந்துதான் இந்த அக்னிமயமான தேவன், பலத்த காற்றாய் வீசுகிற தேவன், விசுவாசிகளின் ஐக்கிய சபையில் ஆராதனையை ஏற்றுக்கொள்ள இறங்கி வருகிறார். அந்த ஆராதனையை விட மேன்மையான ஒரு ஆராதனை இங்க இருப்பதினாலே அல்ல, அவர் வருவதின் காரணம் நீ அவருடைய செல்ல பிள்ளை, அதனாலே தான். அங்கிருக்கிறதெல்லாம் வேலைக்காரர்கள், கேருபீன்களும் சேராபீன்களும் அவருடைய வேலைக்காரர்கள். ஆனால் நீ அவருடைய சொந்த பிள்ளை. சொந்த பிள்ளையின் ஆராதனைக்கு வரும் பொழுது எந்த எண்ணத்தோட நம்ம ஆராதிக்கிறோம்? ஏதோ வந்தோம், கீபோர்டு நல்லா போட்டால் நல்லா இருக்கும், மைக்கு கரண்ட் போச்சுன்னா ஆராதனை முடிஞ்சது. ஏதோ வந்தோம்,
பாட்டு பாடுறவங்க எப்படி நடத்துகிறாங்களோ, பிரதர் இன்னைக்கு ஆராதனை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டீங்க பிரதர், அவருக்கும் சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம். ஆனால் என் தாத்தா என் ராஜாவுக்கு ரொம்ப துக்கம், அவர் அதுக்கு வரலைங்க, அவர் அதுக்கு வரல. நீங்கள் ஆராதிப்பதை சுவீகரிக்க வந்திருக்கிறார். உங்கள் ஆராதனையை பார்க்க வருகிறவர் உங்களை பார்த்து துக்கத்தோட பாச சொன்னாரே, தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்துகிற நேரங்கள் உண்டு 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 உண்டு. தேவன் ஆராதனைக்குரியவர். பிள்ளை ஆராதிப்பதை ஏற்றுக்கொள்ள, பிள்ளையின் ஆராதனையில் மகிழ, பிள்ளையின் ஆராதனையில் பூரிப்படைய தகப்பன் இறங்கி வருகிறார், பார்க்கிறார். ஒரு சிலருக்கு தூக்கம், ஒரு சிலருக்கு என்னென்னமோ வருது. பரிசுத்த ஆவியானவரை தூக்கப்படுத்தாதிருங்கள். தேவன் ஆராதனைக்குரியவர். உன்னுடைய முழு பலத்தோடும், உன்னுடைய முழு உள்ளத்தோடும், உன்னுடைய முழு ஆத்துமாவோடும் உன் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான ஒரு ஆராதனை இங்கிருந்து நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போகட்டும். என் தேவன் அக்கினியாய் இறங்கினார், காற்றாய் இறங்கினார். அவர் பூமியில் அக்கினியை போட வந்தேன் என்று உலகத்தில் இருக்கும் நாட்களில் சொன்ன இடம் நமக்கு தெரியும், எடுக்க வேண்டாம். நான் பூமியில் அக்கினியை போட வந்தேன். எதற்காக? இந்த தேவனுடைய காற்று, இந்த தேவனுடைய அக்னி இந்த பூமியில் போடுவதுதான் அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். ஆகையால் தான் அபிஷேகத்திற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று அடிக்கடி நாங்கள் இந்த மேடையில் இருந்து திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காரணம் உண்டு. சில நிமிஷங்களில் அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நமக்கு பந்தி உண்டு. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 15:5. என் ஆண்டவர் உலகத்தில் இருக்கும் நாட்களில் சொன்னார். இயேசு ராஜா சொன்ன வார்த்தை. ஆகையால் வேதத்தில் இருந்து வாசிக்கணும். அதை ஸ்கிரீனில் வந்துச்சு, எல்லாருக்கும் வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அடுத்த வசனம் கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாமா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகையால் தான் அவர் சொன்னார், பலத்த காற்றாய் நெருப்பாய் உங்கள் மேல் இறங்கி வருவேன். ஏன்னா என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்க போய் ஜெபிக்கிறதுனாலேயோ, நீங்க போய் பிரசங்கிக்கிறதுனாலேயோ, நீங்க போய் குதிக்கிறதுனாலேயோ, நீங்க வேதாகமத்தை மனப்பாடம் பண்ணுவதனாலேயோ, நீங்க வேதாகம கல்லூரியில கற்றுக்கொண்டவைகளை எல்லாம் வந்து கொட்டுவதனாலேயோ ஒன்றும் சாதிக்க முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், நான் வருவேன், நான் வருவேன், நான் வந்து என் பிள்ளையின் மேல் இருப்பேன். ஆகையால் தான் அவர் சொன்னார். யோவான் 14:16 இயேசு சொன்னார், நான் பரலோகத்துக்கு ஏறி சென்றால் பிதாவை கேட்பேன், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருப்பதற்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு தரும்படி பிதாவினிடத்தில் நான் வேண்டிக் கொள்வேன். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருப்பதற்கு. அதுதான் அவருடைய சித்தம். மாம்ச ரூபத்திலே அல்ல, ஆவியாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு. பரிசுத்த ஆவியானவர் வேறு ஒருவரும் அல்ல, இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்ம மேல் இறங்கி வருவார். அவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பித்தால் அவர் விரும்புகிற காரியங்கள் நம் மூலமாய் தேவன் நிறைவேற்றுவார். அவர் குணமாக்க விரும்புகிற இடத்தில் கர்த்தர் குணமாக்குவார். அவர் அசுத்தாவிகளை துரத்த வேண்டிய இடத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர்களை உங்களை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் சபிக்க விரும்புகிற இடங்களை உங்களை கொண்டு கர்த்தர் சபிப்பார். ஆகையால் தான் இந்த அசுத்தாவிகளின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள், மந்திரதந்திர கிரியைகள், இவைகளை குறித்து பேசுகிற அனைத்து இடங்களிலும் தவறாமல் நான் சொல்லுகிறேன், சொல்ல ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. ஒருபோதும் அசுத்தாவிகளின் பிசாசின் கிரியைகளை கண்டு தேவ ஜனம் பயப்படக்கூடாது. உங்களுக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். உங்களுக்குள்ளே நீங்க சுமந்து வந்திருக்கீங்க, அவரை தான் சுமந்து வந்திருக்கீங்க. ஆகையால் அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய கட்டளையின்படி இந்த அசுத்தாவிகளை காட்டுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் தேவ ஜனத்திற்கு கர்த்தர் தந்திருக்கிற அதிகாரம். அதிகாரம் அதிகாரம்
பிசாசை கட்டுங்கள், சூன்யங்களை கட்டுங்கள், பில்லி சூன்ய மந்திர தந்திர வல்லமைகளை கட்டுங்கள், அசுத்த ஆவிகளை கட்டுங்கள், பிசாசை கட்டுங்கள். நீங்கள் பூமியில் கட்டுகிறவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். மத்தேயு 18:18 இயேசு சொன்னார், நீங்க கட்டிட்டீங்கன்னா அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். ஏன்னா அவர் அங்கே இருக்கிறார், சிங்காசனத்தில் அவர் உண்டு. ஹல்லேலூயா. அவர் அங்கே இருப்பதினாலே நிச்சயமாய் அவர் கட்டிவிடுவார். என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகையால் தான் சில மாதங்களுக்கு முன் செய்தி கொடுத்தேன், உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? இந்த ஆலயத்தில் தான் அந்த பலத்த காற்று இறங்கணும், இந்த ஆலயத்தில் தான் அந்த அக்கினி இறங்கி வரணும். இந்த ஆலயம்தான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அதை பெற்றதின் பின் தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4:7 இந்த பொக்கிஷம் எங்களுக்கு மண்பாண்டங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க அல்லையா, நாங்க அல்ல, நாங்க சும்மா சாதாரண மண்பாண்டங்கள். ஆனால் இந்த பொக்கிஷம், பரலோகத்தின் பலத்த காற்று, பரலோகத்தின் மகிமை நிறைந்த அக்கினி எங்களுக்கு எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த மண்பாண்டங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் பெந்தெகோஸ்து நாளினுடைய வாக்குத்தத்தம், அதுதான் பெந்தெகோஸ்து நாளினுடைய செய்தி. இந்த மண்பாண்டங்களில் அவருடைய மகிமையான காற்றை தேவன் ஊதி விடுகிறார். பெந்தெகோஸ்து நாளில் இறங்கி வந்தது அதுதான். ஆகையால் தான் இயேசு சொன்னார், லூக்கா 24:49, உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார் சீஷர்களை பார்த்து, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் அளவும் எருசலேமிலே காத்திருங்கள். உங்களுக்கு பலன் உண்டு, உங்களை பலனால் நான் தரிப்பிப்பேன். பரலோக பலன் உங்கள் மேல் இறங்கி வரும், நீங்கள் பலன் அடைவீர்கள். அதான் அப்போஸ்தலர் 1:8 திரும்ப திரும்ப நம்ம அறிக்கையிடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க. ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைவுக்கு ஆவியானவர் கொண்டு வருகிற ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரெயின்ஹார்ட் போங்கே என்கிற ஒரு தேவ ஊழியரை குறித்து சிலராவது கேள்விப்பட்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியினர் வல்லமையினால் நடத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர், உலகத்தின் எல்லா தேசங்களிலும் போய் ஊழியம் செய்தவர். இந்தியாவுக்கும் சென்னையிலும் கேரளாவில் கொச்சினிலும் எல்லாம் அவருடைய கூட்டங்கள் நடந்தது உண்டு. தமிழ்நாட்டில் சென்னையிலே அவருடைய கன்வென்ஷன் கூட்டம் மிக சிறப்பாய் நடந்தது. அந்த கூட்டங்கள் நடக்கும் பொழுது சுவிசேஷ விரோதிகள் சிலர், இந்த கூட்டத்திலே எந்த அற்புதமும் நடக்கக்கூடாது, எந்த அதிசயமும் இயற்கைக்கு அப்புறமான தேவனுடைய எந்த செயல்களும் வெளிப்படக்கூடாது என்பதற்காக மந்திரம் வைத்தார்களா, சூன்யம் வைத்தார்களா, பல விதத்திலே மந்திரங்கள், சூன்யங்கள், தந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தின பின் இந்த மந்திரவாதிகள் சொன்னார்கள், ரெயின்ஹார்ட் போங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் அல்ல. நாங்கள் சூன்யம் வைக்கும் பொழுதுதான் தெரியுது அவருக்குள்ள வல்லமையான ஒரு ஆவி உண்டு. ஆகையால் இந்த சூன்யத்தை எல்லாம் அவர் உடைச்சிடுவார். அப்போ என்ன பரிகாரம்னு கேட்டாங்க. இந்த மந்திரவாதிகள் சொன்னாங்களா, நாங்களே கூட்டத்திற்கு போகிறோம், நாங்கள் முன்வரிசையில் உட்கார்ந்து எங்களுடைய மந்திரங்களை உருவிட்டு அசுத்த ஆவிகளை அந்த இடத்துல நிறுத்தி வைப்போம், அப்போ இவரோட வேலையெல்லாம் நடக்காது. அவங்க சரின்னாங்க. பெரிய ஒரு அமௌண்ட்டும் கொடுத்தாங்களா, பணம் எல்லாம் கொடுத்து மந்திரவாதிகள் அந்த இடத்துல எப்படியோ டிக்கெட் எல்லாம் வாங்கி முன் வரிசையில் 6 பேர் வந்து உட்கார்ந்தாங்களா. இது நடந்த சம்பவம். 6 பேர் வந்து முன்வரிசையில் உட்கார்ந்தாங்களா. வழக்கமாக நடக்கிறதே போல வந்தாங்க, பாட்டு பாடினாங்க. கன்வென்ஷனுக்கு முன்னே அப்படி தானே வரும், பாட்டு பாடும்பொழுது மந்திரவாதி மந்திரத்தையே சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் யாரோ வந்து ஜெபம் பண்ணாங்களா, மந்திரவாதி மந்திரத்தையே சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் யாரோ வந்து என்னமோ பிரசங்கங்கள் எல்லாம் இருக்கிறது, வரவேற்புரை, அந்த உரை, இந்த உரை, எல்லா உரையும் முடிந்தது. மந்திரவாதிகள் மந்திரம் சொல்லிட்டே இருந்தாங்களா. எந்த மாற்றமும் இல்லை, எல்லாம் நன்றாய் போகிறது. இறுதியாக ரெயின்ஹார்ட் போங்கே என்கிற தேவ மனிதன் மேடைக்கு வந்தார். அவர் மைக்கு கரங்களில் எடுத்தார். வேற எதுவும் பேசுவதற்கு முன்னதாக அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தார். ஒரே ஒரு அல்லேலூயா, 6 மந்திரவாதிகளும் கீழே விழுந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
6 பேர் முன்வரிசையில் கீழே விழுந்தவுடனே ரெயின்ஹார்ட் போங்கை பார்த்தார்கள். வாலண்டியர்ஸ், கூட்டத்தில் ஏற்பாடு செய்தவர்கள் தூக்கி வெளியே போனார்கள். அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், அந்த மந்திரவாதிகள் சொன்னார்களா, முதல்ல வந்தவங்க எல்லாம் எங்களுக்கு பெருசா தெரியல, ஆனா இவனுடைய அல்லேலூயா எங்களால் தாங்கவும் முடியல நாங்களா. என்ன காரணம்? என்ன காரணம்? என் தேவன் வல்லமை உள்ள காட்சி, என் தேவன் எரிகிற அக்கினி. நான் ஆராதிக்கிற தேவன் வரலாற்றின் தெய்வம் அல்ல, கதைகளின் தெய்வம் அல்ல, மதங்களின் தெய்வம் அல்ல, யாரோ சொன்ன சட்டதிட்டங்களின் தெய்வம் அல்ல. அவர் வல்லமை உள்ள காட்சி. அவர் வீசுகிற இடத்தில் அற்புதங்கள் நடக்கும். தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். அவருடைய அக்கினி இறங்குகிற இடங்களில் சத்ருவின் கிரியைகள் எரிந்து சாம்பலாக்கப்படும். ஆகையால் தான் அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தமது ஜனத்திற்கு தருகிறார். அவர் வந்து வாசம் பண்ண ஒரு ஆலயத்தை தேடுகிறார். அவர் வந்து தங்கி இருக்க ஒரு மண் சரீரத்தை, மண் பாண்டத்தை தேவன் தேடுகிறார். இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 4:30 வேதம் சொல்லுகிறது, இந்த பெந்தெகோஸ்தே நாளில் இயேசு அனுப்பின ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியானவர். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அந்த துக்கப்படுத்தாதிருங்கள் என்கிற பகுதி பாஸ்டர் ஐயா சொல்லிட்டார், நான் அங்கே வரல, திருப்பி அதை திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல் பகுதியை தான் நிற்கிறேன். இந்த ஆவியானவர் யார்? பெந்தெகோஸ்து நாளிலே இறங்கி வந்த ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஒரு ஆவி. ஹல்லேலூயா. இயேசு வெளிப்படும் நாளில், மேகங்களில் அவர் வரும் நாளில், பிரதான தூதனுடைய கால சத்தம் தொனிக்கும் பொழுது கோடாகோடி தூதர்களோடு நமக்கு முன் மரித்த அநேக கோடிக்கணக்கான பரிசுத்தவான்களோடு ஆரவாரத்துடன் அவர் மேகங்களில் வெளிப்படும் பொழுது நானும் நீயும் அவரோட வானங்களில் எடுத்து கொள்ளப்படுவோம் என்கிற உறுதியாக போடப்பட்ட முத்திரை இந்த பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய காலங்களில் இப்போ இருக்கிற வாட்ச் அல்ல, அன்னைக்கு வேற வாட்ச் இருந்தது, வைண்டிங் வாட்ச். நம்மள ஒரு சிலருக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. நாங்கள் எல்லாம் முதல்ல அதைத்தான் பயன்படுத்தினோம். ஒரு நாளைக்கு ஒரு முறை சாவி கீ கொடுக்கணும், அப்போ தான் அது ஓடும். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக் வாட்ச் இருந்துச்சு, அது பின்ன வேற வந்துச்சு. இந்த வாட்சு உள்ள எல்லாம் வீல் இருக்கும், சின்ன சின்ன வீல் இருக்கும். அது வருஷத்துக்கு ஒரு முறை ஓயில் எல்லாம் போடணும், சர்வீசிங் இருக்கு. நான் ஒருவேளை என்னுடைய வாட்சை கொண்டு போய் சர்வீசிங் கொடுத்து வாட்ச் ரிப்பேர் பண்ணுற ஆள்கிட்ட உட்காந்துட்டு இருந்தேன். அவர் என்னென்னமோ ஒரு லென்ஸ் எல்லாம் வச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வச்சு உள்ள ஒரு வீலாக மாட்டிகிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு சின்ன ஸ்க்ரூ, சின்னதுன்னு சொன்னால் கண்களுக்கு பார்க்க முடியும், அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ எங்கேயோ அவர் கையில் இருந்து கீழே விழுந்துச்சு. அவர் தேடிட்டு இருந்தார். கேட்டேன் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு ஸ்க்ரூ அது கீழே போச்சு. பார்த்தேன், கீழே எல்லாம் இன்றைக்கி மாதிரி டைல்ஸ் எல்லாம் கிடையாது, அன்றைக்கி சாதா சிமெண்ட், அதுக்கு மேலே மண்ணெல்லாம் இருக்குது. நான் சொன்னேன், இந்த மண்ணில் அந்த ஸ்க்ரூ எங்கேயா கிடைக்க போகுது, நீ எங்கே போய் தேடி பிடிக்க போகிறேன்? அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நான் என்ன போய் தேடியாக கண்டுபிடிக்க போகிறேன். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவருடைய கடையில் இருந்த ஒரு பழைய ஸ்பீக்கர், இந்த மைக்குகள்லாம் இந்த மாதிரி ஸ்பீக்கர் இருக்க உள்ள, அதில் காந்தம் இருக்கு, மேக்னெட் இருக்கு. அவர் அந்த பழைய ஸ்பீக்கர் எடுத்தார், அப்படியே ஒரு ஆட்டினால் அந்த ஸ்க்ரூ ஜம்ப் பண்ணி இதில் வந்து பிடிச்சிச்சு. கீழே மண்ணுக்குள்ளே கிடந்த ஸ்க்ரூ குதித்தெழுந்து மேக்னெட்டில் பிடிச்சிருச்சு. அவர் அதை போட்டு டைட் பண்ணி என் வாட்சையும் கொடுத்தாரு. நான் வாட்செல்லாம் வாங்கி காசும் கொடுத்து தேங்க்ஸ்ன்னு சொல்லி வந்தேன். நாட்கள் கடந்தன, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். ஆவியானவர் அதை நினைவூட்டினார். அன்னைக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ எப்படியா குதிச்செழுந்து வந்தது? நான் சொன்னேன், காந்தம். ஆமா, இந்த உலகத்தின் மகாபெரிய காந்தம் மேகங்களில் வெளிப்பட போகிறது. வருவாயா? குதிப்பாயா? எடுத்துக்கொள்ளப்படுவாயா? அந்த காந்தத்தை பிடிப்பாயா? அன்றைக்கு ஆவியானவர் ஒரு தரிசனம் திரும்ப காண்பித்தார். மணல் மண்ணு நிறைந்த இடத்திலே ஒரு மண்தறி கூட அசையவில்லைங்க. அந்த ஸ்க்ரூ மட்டும்தான் குதித்து வந்தது. கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற தேசத்திலே அசையாமல் அநேகர் படுத்திருப்பார்கள். நீ எங்கே இருப்பாய்?
அதுக்கு தான் பெந்தெகோஸ்து நாளிலே ஆவியானவரை தந்தார். பரலோகத்தின் காந்தம் மேகங்களில் வெளிப்படும் நாள் மிக சமீபம். அந்த நாள் மிக சமீபமே, பக்தர்கள் யாவரும் கூடிடவே. அந்த நாள் மிக சமீபமே, யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் வானில் முழங்க, தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் துவனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் துவனித்திடவே, நம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அவருடைய வருகை மிக மிக சமீபம். யார் உண்டுன்னு சொன்னாலும் சரி, யாரெல்லாம் இல்லைன்னு வாதித்தாலும் சரி, இயேசு மேகங்களில் வரப்போகிறார். அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற தேவ பிள்ளைக்கு பரலோகத்தின் தேவன் ஒரு முத்திரை போட்டார். அன்னைக்கு மேல்மாடி அறையிலே பெந்தெகோஸ்து நாளிலே கூடியிருந்த 120 பேர் மேல் அந்த முத்திரை போடப்பட்டது. இன்றைக்கு விசுவாசிகளின் ஐக்கிய சபையில் எத்தனை பேர் இந்த முத்திரை அணிந்திருக்கிறீர்கள்? அவருடைய எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது, அது காலையில் இருக்கலாம், நடுராத்திரியில் இருக்கலாம், மத்திய பகலில் இருக்கலாம், எந்த நேரத்திலையும் இருக்கலாம். அவருடைய கால சத்தம் துணிக்கும் பொழுது நான் எடுக்கப்படுவேன் என்கிற உறுதி உண்டா? இதுதான் பெந்தெகோஸ்து நாளிலே நிச்சயமாய் நாம் அறிந்திருக்க வேண்டிய உண்மை. இது பெந்தெகோஸ்து ஞாயிறு. இயேசு 120 பேர் மேல் வாக்குத்தத்தம் பண்ணின முத்திரையை போட்ட நாள். பரிசுத்த ஆவியானவர் காற்றாய் நெருப்பாய் இறங்கி வந்த நாள். நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த உறுதி இல்லாதவர்கள், இந்த நிச்சயம் இல்லாதவர்கள், அவருடைய வருகையில் அவரோட இருப்பேன் என்கிற நம்பிக்கை இல்லாதவர்கள், மறுபடியுமாய் உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் என்னையும் அபிஷேகிப்பீராக. பெந்தெகோஸ்தின் அபிஷேகம் எனக்கு வேண்டும். அன்றைக்கு மேல்மாடி வீட்டில் இறங்கின தேவ வல்லமை எனக்கும் வேண்டும். உமது நெருப்பினால், உமது காற்றினால் என்னையும் பலப்படுத்துவீராக என்று ஜெபிப்பீர்களா? அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலே பெந்தெகோஸ்து ஞாயிறில் ஆவியானவர் கொடுத்த தெளிவான வார்த்தைகள், அவருடைய தெளிவான அசைவாடும் கிரியைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் அநேகரை நீர் தொற்றிருக்கிறீர். ஆனாலும் இது போதாது ராஜா. நான் கேட்ட விதமாய் பலத்த காற்று அடிப்பதனாலே சனம் கீழே விழுந்து விடுவிக்கப்பட்டு புதிய பலத்தோடு எழுப்பி நின்று நடந்து புறப்பட்டதைப் போல தொடர்ந்து நடைபெறட்டும். வருகை பரிந்து நடக்கட்டும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். அபிஷேகத்தால் நிரப்போம், வரங்களினால் நிரப்போம், வார்த்தையினால் நிரப்போம். உடைய சபை வளரட்டும் கர்த்தாவே. ஆவியின் அசைவாடுதல் உண்டாகட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்துக்கு மகிமை செலுத்தி கேட்கிறோம். பிதாவே, இந்த சபையின் ஆராதனை பங்கு பெற்றவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஊழியக்காருடைய வார்த்தைகளுக்காக, ஊழியத்துக்காக நன்றி சொல்கிறோம். அது கேட்ட அநேக சத்தியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். புறப்பட்டு செல்லும்போது இதுவரை பாரத்தோடு வந்தவர்கள் பாரமெல்லாம் நீங்கி போக, ஒரு புதிய தாகம் உண்டாக, மீது ஒரு புதிய அன்பு உண்டாக ஆண்டவரை நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். கடைசி வரை வலுவாதபடி காக்க வல்லவர் ஆண்டவரே. உடைய ஜனமா இஸ்ரவேலை ரட்சித்து எழுப்புதலை தர காத்திருக்கிறவர். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்து ஆசீர்வதியும். உடைய முகத்தை பிரகாசிக்க செய்யும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்க கிருபை தாரும். இயேசு இரட்சகர் நாமத்தில் நன்றியோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.